வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் ஹாசினி அவங்க திடீரென ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சினிமா துறை மட்டுமல்லாமல் சின்னத்திரை தொடர்களில் மிகப்பெரிய ஒரு கலக்கின்னு இப்போது வரைக்கும் முன்னணி நடிகையாக வலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுக்கு நெருங்கிய சொந்தமான ஹாசினி அவங்க திடீரென ஒரு தகவல் போட்டிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் பதறி போயிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ப்ளீஸ் தயவு செய்து தவறான தகவலை பரப்பாதீங்க. இளையராஜாவின் மருமகள் ஹாசினி திடீரென பதிவு ஒன்று தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருக்கும் செய்தி அதிக ரசிகர்களை ரொம்பவே பதற வைத்துள்ளது. அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடித்து கொண்டிருக்கும் நடிகை ஹாசினி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் தன்னை பற்றி பரவி வரும் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் இணையதளத்தில் பலருடைய கருத்துக்கள் பெற்று வருகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பிரபலமாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு பிரபலம் அடைய முடியாமல் இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒருவர் தான் நடிகை ஹாசினி என்ற விஷாலினி. இவங்க இசையமைப்பாளர் இளையராஜாவின் மருமகள் உறவாகும். இளையராஜாவின் நெருங்கிய உறவினரான ஹாசினி இளையராஜா போலவே பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாலும் அவருக்கு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காமல் அதற்காக முயற்சியும் செய்து கொண்டு வராங்க. ஆனாலும் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் ஹாசினி சில ஈவெண்ட்டுகளில் பாட்டு பாடியும் அசத்தி வராங்க. அதோடு தொகுப்பாளராகவும் கலக்கி கொண்டிருக்காங்க. ஒரு பாடகராக இருப்பதாக கான்சென்டர்களில் இதுவரை அதிகமாக பார்க்கலாம். இந்த நிலையில் ஹாசினி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் நான் என்னை பற்றி பரவி வரும் வதந்திகளுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இப்போது நான் நம்முடைய நாட்டிலேயே இல்லை, வேறு எங்கேயோ செட்டில் ஆகிவிட்டேன். சிலர் என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக வதந்திகளை பரப்பி விடுறாங்க. இந்த விஷயத்தில் தான் இப்போது முடிவெடுக்க வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊரான சென்னையில் தான் இருக்கிறேன். அதே போல் தொடர்ந்து என்னுடைய நடிப்பு கான்ஸ்டன்ட் விஜே எல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி கார்ப்பரேட் ஈவெண்ட்களை தொகுத்து வழங்கிவிட்டு இருக்கிறேன். அதனால் என்னை பற்றி ஏதாவது ஒரு தவறாக கேள்விப்பட்டிருந்தால் தயங்காமல் எனக்கு ஃபோன் செய்து என்னுடைய இருப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் என்னை பற்றி தவறாத வதந்திகளை பரப்பாதீங்க. அந்த பதிவில் ஹாசினி குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் ஹாசினி தவமாய் தவமிருந்த என்ற சீரியல் மூலமாக பிரபலமடைந்திருக்காங்க. ஜி தமிழில் தான் இந்த சீரியல் ஒளிபரப்பானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.